பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு இருக்க யங்ஸ்டர்ஸ்க்கு நீங்க என்ன சொல்லணும்னு விரும்புறீங்க? ஓகே. ஸோ நான் வந்து யங்ஸ்டர்ஸ்க்கு அட்வைஸ் பண்ற அளவுக்கு நான் பெரியவங்கலாம் இல்ல. பட் நான் ஃபேஸ் பண்ணதில ஐ கேன் கிவ் ஃபியூ டிப்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ எப்படின்னா ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நம்ம மேல நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை வேணும். ஓகே. ஸோ என்னன்னா, ஓகே நம்ம ஒரு ஸ்டெப் ஃபார்வர்ட் எடுத்து வச்சா, பேக்வேர்ட் எடுத்தே வைக்கக்கூடாது. அது வெற்றியோ, தோல்வியோ, நம்ம வந்து அது வி ஷுட் கிவ் அவர் பெஸ்ட். அது வந்து நம்ம கண்டிப்பா அதை நான் வந்து நானும் பண்ணுவேன். அது மற்றவங்களும் ஃபாலோ பண்ணணும்னு நான் சொல்கிறேன். ஏன்னா சில பேர் வந்து சின்னதாக ஒரு ஃபெயிலியர் ஏதோ ஒன்று ஆச்சுன்னா கூட அவ்வளோதான் விட்டுருவாங்க. தே லூஸ் ஹோப் அதெல்லாம். ஸோ அதெல்லாம் இல்லாமல் ஈவன் ட்ரை ஈவன் 10 டைம்ஸ், ட்ரை ஈவன் 100 டைம்ஸ். ஆனால் 101 டைம் யூ வில் சக்சீட். ஆனால் ட்ரை பண்ணாமல் பேக் வரவே கூடாது. ஸோ அண்ட் தென் செகண்ட் வந்து நம்மளை சுற்றி இருக்கவங்களோட சப்போர்ட் நம்மளுக்கு ரொம்ப தேவை. ஸோ லக்கிலி ஐ எம் வெரி லக்கி இனஃப் டு have my parents, my family and friends who's been very supportive to me. ஸோ அந்த மாதிரி எல்லாத்துக்கும் அமைஞ்சா ரொம்ப நல்லது. ஸோ அம்மா அப்பா சில பேர் எதிர்ப்பாங்க, அதெல்லாம் பண்ணாத இதெல்லாம் பண்ணாதன்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்களுக்கு புரிய வைக்கணும் நம்ம இதுதான் நான் பண்ண போறேன், இதுதான் என்னோட விஷன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு புரிய வச்சு அவங்களோட சப்போர்ட் நம்மளுக்கு கண்டிப்பா தெரியும். ஏன்னா சிங்கிளா நம்ம உட்காந்து எதுவுமே பண்ண முடியாது. ஸோ எல்லாத்தோட சப்போர்ட் நம்மளுக்கு தேவை. அப்புறம் கன்சிஸ்டன்சி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நம்மளுக்கு இன்னைக்கு வந்து நம்மளுக்கு பர்சனல் பிரச்சனை இருக்கலாம், ஃபேமிலியில பிரச்சனை இருக்கலாம், ஃபினான்ஷியல் பிரச்சனை இருக்கலாம், எல்லாத்துக்கும் லைஃப்ல நிறைய பிரச்சனைகள் இருக்கு. ஆனா இன்னைக்கு நைட்டு போய் தூங்கினா அடுத்த நாள் காலையில எந்திரிச்சு ஓடணும். எந்திரிச்சு ஒரு ஃப்ரெஷ் டேவா இருந்து அதை ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ கன்சிஸ்டன்சி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஐயோ இதில் பிரச்சனை இருக்குன்னு சொல்லி எதுலையுமே நம்ம கிவ் அப் பண்ணக்கூடாது. யூ ஷுட் நெவர் எவர் கிவ் அப். தட் இஸ் ஒன் திங் தட் ஐ ஃபாலோ. யங்ஸ்டர்ஸ்லாம் இப்போ வந்து ஈஸியாக குவிக்காக பிஸ்னஸ் வந்து ஈஸியாக இருக்கணும், ஸ்ட்ரகிள் பண்ணாமல் ஃப்ரூட் வேணும்னு நிறைய பேர் ஆசைப்படுறாங்க. இருக்கு, ஹார்ட் ஒர்க்கும் இருக்கு, ஸ்மார்ட் ஒர்க்கும் இருக்கு. அது ரெண்டுமே எப்படி பேலன்ஸ் பண்ணி பண்ணணுங்கிறது தான் இந்த ஜென்ரேஷனோட ஒரு டிப். நான்லாம் ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன். நீங்க நைட் ஃபுல்லா தூங்காம வேலை செய்ய சொல்லுங்க, டிராவல் பண்ணாம சாப்பிடாம வேலை செய்ய சொல்லுங்க, நான் வந்து பண்ணுவேன். ஐ எம் அ ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன். இப்பதான் ரீசெண்ட் டைம்ல கொஞ்சம் இந்த ஸ்மார்ட் ஒர்க்குங்கிறது கத்துட்டு இருக்கேன். ஏன்னா எங்க அப்பாவை பார்த்து நானும் அந்த ஹார்ட் ஒர்க்கிங் அந்த ஜானர்லயே வளர்ந்துட்டேன். ஸோ இப்போதான் அந்த ஸ்மார்ட் ஒர்க். பட் எனக்கு இப்போ பர்சனலாக ஃபீல் ஆகுது, லாஸ்ட் 2 இயர்ஸில் ஐ ஃபெல்ட் ஹார்ட் ஒர்க்கும் இம்பார்ட்டன்ட், ஸ்மார்ட் ஒர்க்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இது ரெண்டும் அவங்க பேலன்ஸ் பண்ணி பண்ணணும். அப்புறம் எப்படி ஃபினான்ஷியல்ஸ் எல்லாம் எப்படி மேனேஜ் பண்ணணும், அதுக்குன்னு ஒரு கைடன்ஸ். இப்போ நம்ம இண்டிவிஜுவலாக டிசிஷன் எடுக்காம ஒரு 10 பேர்கிட்ட கேட்டு நம்ம ஃபினான்ஷியல் டிசிஷன்ஸோ மேஜர் டிசிஷன்ஸோ அதை எடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன அட்வைசஸ், சின்ன சின்ன டிப்ஸ். ஸோ நான் ஒரே ஒரு கோட் நான் ஃபாலோ பண்ணுவேன் என் வாழ்க்கையில. ஸோ எல்லாம் நன்மைக்கே. அது வந்து என்னோட ஃபார் எவர். நான் சின்ன வயசுல இருந்து எனக்கு இந்த கோட் ரொம்ப பிடிக்கும். எது நடந்தாலும் அது நல்லதுக்கு தான். ஸோ இது வந்து நான் ரொம்ப ஃபாலோ பண்ணுவேன். ஒரு கெட்டது நடந்தாலும் ஓகே, ஏதோ இதை விட பெட்டரா நம்மளுக்கு ஏதோ கிடைக்க போகுது அப்படிங்கிற ஒரு மோட்டிவ்ல நான் என்னோட லைஃபை லீவ் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கேன். ஸோ அதே தான் நான் எல்லாத்துக்கும் சொல்ல விரும்புகிறேன். ஸோ நெவர் எவர் கிவ் அப், பி கன்சிஸ்டன்ட் அண்ட் எல்லாம் நன்மைக்கே. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ மோனிஷா. தேங்க்யூ. தேங்க்யூ.